மன்னர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் ரவுடிகள் தான். வேலை வெட்டி செய்யாதவன் பூரா வந்து அரசியல் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு தொழில் தெரியாது, வாய் தான், மிரட்டுவாங்க, கெஞ்சுவாங்க. இந்த ரெண்டு தான் தெரியும். இந்த மனித இனத்தில் இந்த மிரட்டுறதும் கெஞ்சுறதுக்கு வந்தால் அரசாங்கம் பண்ணுவான். வேறு வழி இல்லை, அவன் தான் வந்து வேலை செய்யாதவனை வேறு என்ன செய்கிறது. ஒவ்வொன்றிலையும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சாமின்னா வந்து ஓவராக போவாங்க, வளைச்சி சாமி கும்பிடுவாங்க. ஒரு கஷ்டம், நீ இந்த கோயிலுக்கு போ, இல்லை அந்த கோயிலுக்கு போ, எனக்கு சரியாயிடுச்சு, இல்லை திருப்பதி போனால் தான் காசு வரும் அப்படின்னு முதல்ல ஒரு கோஷ்டி திருப்பதியாக போயிட்டு இருந்தாங்க. அவர் எப்போ அங்கே போய் இன்னும் எனக்கு ஒன்றும் காசு வரலப்பா அப்படின்னு திருச்செந்தூர் போகிறாங்க. மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சு போகிறீங்கன்னு கேட்குறேன். ஜோதிடர்கள் வந்து ஒரு ஞானிகள் கிடையாது. அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது, அவனுக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது. திருச்செந்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் நீங்கள் கடலில் படுத்து கிடந்தீங்கன்னா காசு கிடைக்குன்னு சொல்லி போய் எல்லோரும் படுத்துக்கிறாங்க. மக்கள் வந்து பாவம் தானே, அவங்க வந்து அறியாமை உள்ளவர்கள் தானே அப்படின்னு எல்லாருமே திட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஆன்மீகங்கிற மாஸ்க்கு தேவைப்படுதுங்க. ஒரு தப்பு பண்ணிவிட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வருவாங்க, வந்துட்டு ஜாதகத்தை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இல்லைம்மா அந்த கிரகம் சரியில்லை, இதனால தான் இவர் இன்னொரு பொண்ணோட தொடர்பு கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. பாத்தியா, நானாக போகலை, நான் ஒரு அப்பா இருக்கேன். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தற்போது உருமாறிக் கொண்டிருக்கும் ஜோதிடம் மக்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்கிறதா அல்லது மக்களை ஏமாற்றுகிறதா, இப்படி பல்வேறு ஜோதிடம் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் மற்றும் எழுத்தாளர் காந்தி அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள்கிட்ட பல்வேறு ஜோதிட ரீதியாக கேள்விகள் கேட்கறதுக்காக தான் இன்வைட் பண்ணேன். ஆனால் நீங்கள் போட்டு வந்திருக்க காஸ்டியூம் பார்க்குறப்ப எனக்கு முதல் கேள்வி அதுதான் வருது. ஒன்று, ஒரு ஜோதிடர் அவரோட காஸ்டியூம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பல்வேறு நேர்காணல்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு காஸ்டியூமில் ஒரு ஜோதிடர் வந்தது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கழுத்தில் ருத்ராட்சி போட்டிருக்கீங்க, ஒரு சிலுவை போட்டிருக்கீங்க, இஸ்லாமியர்களுக்கு சம்மந்தமான ஒரு விஷயமும் போட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் தாண்டி பெரியாருக்கு சம்பந்தமான ஒரு கருப்பு உடையும் அணிஞ்சிட்டு வந்துருக்கீங்க. இது என்ன காஸ்டியூம் இது? இதுக்கு பின்னாடி என்ன தத்துவங்கள் இருக்குது? 80ம் சம்மதம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? 80ம் சம்மதம் இங்கே தாண்டி இந்த பெரியாரிஸ்டோட ஒரு காஸ்டியூம் அதுக்குள்ளார வந்திருக்கு. இந்த காஸ்டியூமோட பேக்ரவுண்ட் என்ன? ஜோதிடம்ங்கிறது அடிப்படையாக மக்களுக்கான ஒன்று, உலகத்தில் இருக்கும் மக்கள் அனைவருக்குமான ஒன்று. இதில் மதம் என்பது இல்லவே இல்லை உலகத்தில். அது நம்ம உருவாக்கப்பட்டது தான் மதம். அடுத்ததாக இந்த கருப்பு காஸ்டியூமுக்கு என்ன அப்படின்னா பகுத்தறிவு. எதையுமே பகுத்து அறிந்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கைக்காக நம்ம அடுத்து இருக்க அந்த ஜோதிடத்தை நம்ம புறந்தள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காஸ்டியூம். ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஒரு நபரால் எப்படி ஜோதிடராக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே ஆன்மீகம் சார்ந்தது அப்படிங்கிறது தான். ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடமே இல்லை அப்படின்னு. கிரகங்களே எடுத்துக்கோமே, எந்த கிரகத்தையுமே வந்து கிரகத்தோட பெயர் சொல்லி கூப்பிட்றதில்ல. சூரியன் அப்படின்னா சூரிய பகவான், குரு அப்படின்னா குரு பகவான் அப்படின்னு கிரகத்தையே கடவுளாக பார்க்கக்கூடிய நபர்கள் தான் ஜோதிடர்களாக இருக்காங்க. ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஒரு நபரால் எப்படி ஜோதிடத்தை அணுக முடியுதுன்னு கேட்குறேன். ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை கிளப் பண்ணி ஜோதிடத்தை வலுவிழக்க செய்கிறாங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பலன் கேட்குறதோட தான் நிறுத்திக்கணும். அவங்க அதுக்கான பரிகாரத்தை கேட்டு ஜோதிடர்களை குழப்பி ஜோதிடர்களை வேஷம் போட வைக்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் வந்து ஆன்மீகத்தோட இணைச்சனால மட்டும்தான். ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, விகடனில் நிறைய ஜோதிடம் குறித்த பல்வேறு கட்டுரைகள் எழுதிருக்கீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதையில் இதுவரைக்கும் முன்னாடி இருந்த ஒரு பாரம்பரிய ஜோதிடத்திற்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜோதிடத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, பார்க்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா பழங்காலத்தில் சொல்லப்பட்ட அந்த ஜோதிட சூழ்ச்சமங்கள் இப்போ இல்லை, பழங்காலத்தில் கணிக்கப்பட்ட முறைகள் இல்லை, பழங்காலத்தில் கணித்த ஜோதிடர்களும் இப்போ இல்லை, அவங்களுக்கு உண்டான அறிவும் இன்னைக்கு உள்ள நபர்கள்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியில் தான் இருக்குது. இப்போ ஜோதிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தரமிழந்து போயிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லைன்றாங்க. ஒரு உழைப்பாளிக்கு அன்னைக்கு விவசாயிக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, உணவு இருக்கும், போய் வேலை செய்வான், வந்து படுத்துக்குவான். அவனுக்கு என்ன நம்ம சொல்ல போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நான் படிக்கிறேன், இது முன்னேற்றம் வரமாட்டேங்குது அப்படின்னு நமக்கு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்னேற்றம்ங்கிற பேரில் நம்ம வந்து நம்ம பெரிய ஆளாக நம்ம காட்டிக்கிட்டு இருக்க முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி அன்றைக்கு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லைன்னா சாதாரண மக்கள் உன் வேலை பொழப்ப பாருடா, இதில் வந்து நீ மாட்டிக்காத, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு முதல்ல ஒரே லைனில் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருமே ஒரு பயலுக்கு பிறந்தவங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டாங்க.
அப்போ எல்லாரும் ஒரே குழந்தைடா, ஆண் பெண் திருநங்கை தவிர வேறு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற தெளிவாக இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள், நம்ம தமிழர்கள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, குறிப்பிட்டு உலகத்தில் இருக்க மக்களில் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் அதை சொன்னாங்க. மன்னர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் ரவுடிகள் தான். வேலை வெட்டி செய்யாதவன் பூரா வந்து அரசியல் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு தொழில் தெரியாது, வாய் தான், மிரட்டுவாங்க, கெஞ்சுவாங்க, இந்த 2 தான் தெரியும். இந்த மனித இனத்தில் இந்த மிரட்டுறதும் கெஞ்சுறது இருக்கவன் தான் அரசாங்கம் பண்ணுவேன். வேறு வழி இல்லை, அவன் தான் வந்து வேலை செய்யாதவனை வேறு என்ன செய்கிறது, போய் ஊரை பாதுகாத்துக்க, விலங்கு வந்தால் போய் நின்று பார்த்துக்கடா, இல்லை வேற ஒருத்தன் வந்தானா விட மாட்டாங்க. ஏன்னா இவனை விட பெரிய அறிவாளியோ இவனை விட உடல்வாகு கொண்டவன் வந்தானா இவங்கள்ட்ட நம்ம காசு வாங்க முடியாது, அவன் ஆட்சி செய்வாங்கிறக்காக தான் சண்டை போட்டாங்க. இதுதான் ஒரு வரலாற்று உண்மை. இப்போ இதில் ஜோதிடம் எப்படி வருது அப்படின்னா, காலகாலமாக அவங்க ஒன்று கடைபிடிச்சி வழிபட்டு வராங்க. அமாவாசையில் போய் கும்பிட்றது, பௌர்ணமியில் போய் கும்பிட்றது, இப்படி ஒரு வழக்கு கொண்டு வந்தது இந்த ஜோதிடம் வளர ஆரம்பிக்குது. இன்றைக்கு இது படிப்படியாக வளர்ந்து ஒரு லெவலுக்கு வந்தது. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலமாக திடீர்னு இது வந்து ஜோதிடமெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அதனோட வளர்ச்சியை எங்கேயோ தடைப்பட்டு போச்சு இயற்கையாகவே. ஏன் அப்படின்னா இது வந்து கடவுள் மறுப்பு கொள்கையினால் அது தடைப்படுது. அப்போ நடக்கும் போங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி அதை தாண்டிட்டாங்க. ஒரு கொள்கைகளும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் அது நிலை நிற்கும். ஒரு மன்னராட்சியாக இருந்தாலும் சரி அல்லது மக்களாட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே தான் அது தொடரும். கண்டிப்பாக அந்த நாட்கள் அதை மாற்றிக்கொண்டே போகும். அது மாதிரி இப்போ ஜோதிடத்தில் திரும்ப மக்களுக்கு ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஆர்வம் வந்த காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ முதல்ல பத்திரிகைகளில் எழுதிக்கிட்டு இருந்தோம். பல்லாண்டுகளாக நானும் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு 25 வருஷமாக பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ புத்தகங்கள் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கொரோனா வந்த உடனே இப்போ டோட்டலாக யாருனாலையும் வெளியே வர முடியலை. அந்த நேரத்தில் தான் இந்த யூடியூப் வந்து பூம் ஆகுது. இப்போ இந்த வளர்ச்சியில் வரும்பொழுது இப்போ அந்த ஜோதிடம் அதில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ அது பூம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா, மக்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. பொருளாதார வீழ்ச்சிங்கிறது இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருக்கும் வந்துடுச்சு. கடனை வாங்கிவிட்டாங்க, அடைக்கிறதுக்கு வழி தெரில, என்ன ஏதுன்னு தெரியாத பொழுது தான் இப்போ எதனால் இப்படி நடக்குது, ஏன் அப்படின்னா ஆராய்ச்சிகளை ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலாக இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுத்துட்டோம். அப்போ எல்லாருமே ஆராய்ச்சிகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ யூடியூப்பில் பேச இப்போ யூடியூப்பில் அதிகமாக யார் பார்க்குறாங்க, வாட்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடம் சொல்லித்தரவங்கள வீடியோக்களை தான் அதிகம் பார்க்குறாங்க. பலன்கள் எப்படி அவங்க சொல்கிறாங்க, நம்மளோட ஜாதகத்தில் அது எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத நான் செல்ஃபாக ஜோதிடம் நம்ம கற்றுக்குவோம். நம்மளே இவன் என்ன சொல்கிறது, நான் கற்றுக்கிறேன் பாடுறேன், எனக்கு அவனோட எனக்கு அறிவு இருக்குடா அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட விளைவு தான் இன்றைக்கி இது பூம் ஆகிருக்கு. இதில் ஒவ்வொன்றிலையும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு இது சாமின்னா வந்து ஓவராக போவாங்க, வளைச்சி சாமி கும்பிடுவாங்க. ஒரு கஷ்டம், நீ இந்த கோயிலுக்கு போ, இல்லை அந்த கோயிலுக்கு போ, எனக்கு சரியாயிருச்சு, இல்லை திருப்பதி போனால் தான் காசு வரும் அப்படின்னு முதல்ல ஒரு கோஷ்டி திருப்பதியாக போயிட்டு இருந்தாங்க. அவர் எப்போ அங்கே போய் எனக்கு இன்னும் காசு வரலப்பா அப்படின்னு திருச்செந்தூர் போடானாங்க. இப்படி எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பணத்துக்காக தேடி கோயிலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்செந்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் நீங்கள் கடலில் படுத்து கிடந்தீங்கன்னா காசு கிடைக்குன்னு சொல்லி போய் எல்லோரும் படுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம உழைக்கணும், நம்ம கரெக்டாக போகணும். நம்ம செஞ்சது தப்பு, கடை வாங்கினது யார் தப்பு, உன் தகுதிக்கு மீறி ஒரு தகுதி வாங்குறேன், இல்லை உன் டயம் சரியில்லை, யார்ட்டையா காசு கொடுத்து ஏமாந்துற கடன் ஆயிடுச்சு. இது 2 இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற ஒரு ஆரம்பித்து இப்போ இதுக்குள்ளே எல்லாம் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 5 வருஷம் தாங்க நிலைக்கும் இந்த ஒரு வேகங்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள் பழையபடி வந்துடுவாங்க. எப்போ நடக்கிறது நடக்கட்டும், கோயிலுக்கு போனேன் காசு கிடைக்கல, நம்ம வந்து இந்தந்த பரிகாரமெல்லாம் சொன்னாங்க, அதுவும் செஞ்சேன், ஒன்றும் காசு கிடைக்கல, அப்போ நம்ம வேலையை நம்ம பார்த்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத இன்னும் சீக்கிரமே உணர்ந்துருவாங்க. இதுதான் இன்றைக்கி இந்த ஜோதிட வளர்ச்சியானதோட வரலாறுன்னே சொல்லலாம். இது இப்போ இந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை பிரச்சனையை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். நிறைய யூடியூப்பை பார்த்துட்டு இந்த கோயில் அந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னோனையும், அப்போ நம்ம ஊர் கோயிலையும் இதில் சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இதில் நாங்கள் இப்போ பேசுகிறோன்னே ஃபோன் பண்ணி அங்கே இந்த கோயிலில் இருக்கவங்களாம் வந்து நீங்கள் இந்த கோயிலில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க, இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ கமிஷன் அனுப்புகிறேன், இப்படியெல்லாம் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ ஜோதிடர்கள் முதல்ல வந்து உண்மையை சொல்கிறாங்க. எப்பா அவனுக்கு 7 சனினா இந்த நேரத்தில் புது தொழில் தொடர்ந்தால் நஷ்டம் ஆயிரும்டா, வீணாக போவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இப்போ கூட பாருங்கள், இந்த சிம்மராசி வரப்போகுது,
நமக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு தொழில் தொடங்காத, யாரையும் நம்பி போகாத, நீ வந்து வீணாக போகணும்னு சொல்கிறப்ப, நோ, நான் வந்து இப்போ தான் எனக்கு காலம் கூடி வந்திருக்கு, எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இதில் நான் போய் வந்து நான் ஜெயிக்கணும், ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணிவிட்டு நான் வாட்டில் போயிடுறேன் அப்படின்னு ஜோதிடர்களை தூண்டி விட்டு ஒருத்தன் பரிகாரம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் பக்கமே போகிறதில்ல. அப்போ இவங்க மக்கள் தான் இந்த ஜோதிடர்களை வந்து கெடுக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டம் போட்டிருக்கணுங்க, தாடி வச்சுருக்கணுங்க, அதுக்கடுத்து இந்த மாதிரி சிம்பிள்லாம் போட்டால் தான் நம்ம ஜோதிடராகவே கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ நான் கோட் செட் போட்டு போன தடவை நான் பக்தி கேப்பில் பேசினேன், இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நானும் வந்து அருள் பாலிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி போன தடவை நான் பேட்டி கொடுத்தேன். இப்போ இந்த முறை இதுக்காகவே தான் நான் வந்து இந்த தாடி இதெல்லாம் நான் வச்சுட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சமாவது மக்கள் உணருங்க, அவங்க கடனை தீர்க்கறதுக்கு யாருனாலும் முடியாது, நீ வாங்கின கடன் நீ தாண்டா அடைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் இந்த இதில் வந்திருக்கேன். அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யார்? மக்கள். எனக்கு பாசிட்டிவாக சொல்கிறவன் தான் ஜோசியர், அடுத்ததாக எனக்கு பரிகாரம் சொல்கிறவங்க தான் ஜோசியர்னு பிடிவாதமாக நிற்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, மக்கள் அவங்களோட தேவைகளுக்காக அப்படி ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஃப்யூச்சரில் இதை பண்ணுனா அட்லீஸ்ட் மாறிடுமோ அப்படிங்கிறதுக்காக ஒரு புரியாத தன்மையோட கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் எல்லாம் புரிஞ்சவங்க தானே, ஜோதிடர்கள் புரிஞ்சவங்க தானே, இப்படி பரிகாரங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் செய்கிறதுனால உனக்கு ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பரிகாரமே பண்ணாதீங்க அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்லலாமே. ஏன் மறுபடி மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏன் வளைஞ்சு போகிறீங்கன்னு கேட்குறேன். ஜோதிடர்கள் வந்து ஒரு ஞானிகள் கிடையாது. அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது, அவனுக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது, அவனும் சொல்லி பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்திரிக்கைலாம் எழுதுகிறேன், 20 வருஷமாக எழுதிக்கிட்டேன், நையாண்டி சித்திரங்கிற பேரில் எழுதுகிறேன். பரிகாரம்னு நான் சொல்லவே இல்லைங்க, ஏன்னா 15-20 வருஷமாக. ஆனால் அந்த புத்தகத்தில் ஆன்மீக புத்தகமாக அது வருது, அதில் யாரெல்லாம் பரிகாரம் சொன்னாங்களோ இன்றைக்கி BMW காரில் போகிறாங்க, அவங்க ஜோதிடர் போகிறாங்க. இப்போ இந்த இதை வந்து நான் பிடிவாதமாக இருக்கேன், பிடிவாதமாக ஓஞ்சி போய் உட்காந்துருக்கேன்னா அவன் ஒழுங்காக வேலையை பார்க்குறாங்களா? இப்போ இந்த பகுத்தறிவாதிகள் எப்பயுமே குழப்பிக்கிட்டே இருக்காங்கல்ல, தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறோம். இப்போ சும்மா சொல்கிறோம்ல, மக்கள் வந்து பாவம் தானே, அவங்க வந்து அறியாமை உள்ளவர்கள் தானே, அப்படி எல்லாருமே திட்டு போயிடுதான். அவங்களுக்கு ஆன்மீகங்கிற மாஸ்க்கு தேவைப்படுதுங்க. ஒரு தப்பு பண்ணிவிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு வருவாங்க, வந்துட்டு ஜாதகத்தை பார்க்குறது, பார்த்தோன்னே இல்லைம்மா அந்த கிரகம் சரியில்லை, இதனால தான் இவர் இன்னொரு பொண்ணோட தொடர்பு கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னனையும், பாத்தியா நானாக போகலை, நான் ஒரு அப்பாவி, என்னை இந்த கிரகம் தான் கொண்டு போய் வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஜோதிடத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடைக்காரர்கிட்ட சொல்கிற ஏதோ டைம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே இப்போ அந்த கடை கொடுத்தவங்களும் யோசிக்கிறாங்க, அப்போ கடை வசூல் பண்ண முடியாததுக்கு நம்ம கிரகம் தான் காரணமாக, இப்படி டோட்டலாகவே ஒரு கரப்ஷனுக்கு இந்த ஜோதிடத்தை யூஸ் பண்ணுறாங்க. இதை நான் கண்கூட பார்க்குறேன். நான் ஓகே, நீங்கள் பேசுகிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பகுத்தறிவோடு பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பகுத்தறிவுக்குள்ளார நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப ஜோதிடங்கிறதே பகுத்தறிவுக்குள்ளார வராது, அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு தானே பார்க்குற மாதிரி. ஆமாம்மா, இது பகுத்தறிவுங்கிறது வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை பகுத்து அறிஞ்சு அதை உண்மையாக வெளியில் சொல்லணும். இவங்க கடவுள் மறுப்பு கொள்கையையும் ஜோதிடத்தை அவாய்ட் பண்ணுறனால மட்டுமே நம்ம பகுத்தறிவாதிகள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு ராக்கெட் போகிறப்ப எல்லாருமே அது சக்ஸஸாக போகணுங்கிறப்ப அதை பார்த்து எல்லாரும் சயின்டிஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, எல்லாரும் ப்ரே பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஞ்ஞானிகள்னு சொல்கிறவங்களே நமக்கு மேலே ஒரு மெத்து இருக்குது, நமக்கு ஒரு பவர் இருக்குது, நான் செஞ்ச இந்த ஒரு காரியம் வந்து வெற்றி பெறணும், அப்புறம் எனக்கு ஒரு காட் இருக்குதுன்னு சொல்லி அந்த விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை. அதை அந்த பகுத்தறிவாதிகள்னு சொல்கிறவன் கடவுளே இல்லை அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட்டை குறை சொல்லுவாங்களா? இப்போ சயின்டிஸ்ட்டு ஏதாவது ஒரு பொருள் ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, மொபைல் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து ஆன்மீகவாதியும் பயன்படுத்துகிறாங்க, பகுத்தறிவாதின்னு சொல்கிறவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ உண்மையிலே பகுத்தறிவாதிகள்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஒழுங்காக படித்து அவங்க பூரா வந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி இந்த நாட்டுக்கு கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, நாங்கள் பகுத்தறிவாதிகள், மக்கள் எப்படியோ போகட்டும், அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்து பல வருஷமாக கொடுத்து பார்த்தீங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க, அது இல்லை இது இல்லைன்னு சொன்னீங்க, யாரும் கண்டுக்கல. அப்போ நீ ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கியா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் அந்த கழகத்திலேருந்து யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்களாங்க? இது வந்து ஒரு முரண்பாடாது. அதனால இந்த பகுத்தறிவுரிய இந்த சட்டையை நான் போட்டேன். நான் முதல்ல இதிலேருந்து வெளியில் வாங்க. ஒரு ப்ராட் மைண்டுன்றாங்க இல்லையா, ஒருத்தவங்களை குறை சொல்கிறது மட்டுமே பகுத்தறிவு கிடையாது. நம்ம சுயமாக சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கையில் போகிறாங்க, அவங்கள நம்ம இழுத்து பிடிச்சி பண்ணவே முடியாது.
இதுதான் வந்து பகுத்தறிவு. ஓகே, ஒரு பகுத்தறிவாதியாக இருக்கிற ஒரு நபர், எழுத்தாளராக இருக்கிற ஒரு நபர் ஏன் ஜோதிட துறைக்குள்ளார வரணும்? இல்லை, அதான் ஜோதிடம்ங்கிறத வந்து நீங்கள் மூட நம்பிக்கைங்கிறதுக்குள்ள கொண்டு போகிறீங்க. அதனால தான் ஏன் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியருங்க, முடித்தேன். என்னோட அரியர் வச்சவங்கெல்லாம் கல்பாக்கத்தில் இன்னைக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான். எனக்கு கிடைக்கல. அடுத்ததாக சரி நம்ம ஒரு ஷோரூம்லையாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னா என்னைய ஷோரூமில் சர்வீஸ் இன்ஜினியராக எடுத்துக்கல. நான் வந்து ஃபைனான்ஸுக்குள்ளே போகிறேன். நம்ம பேங்க்கில் நம்ம 2 வீலர் லோன் கொடுக்குற செக்ஷனுக்கு தான் எனக்கு வேலையே கிடைக்கிது. அப்போ அதில் நமக்கு கம்மியான சேல்ஸுக்குள்ளே உள்ள வந்துட்டேன். அப்போ நான் ஒரு டிஸ்டிங்ஷன் எடுத்தேன். அப்போ டிஸ்டிங்ஷன் எடுத்தவன் நான் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதில் நான் படிப்படியாக வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் பிரான்ச் மேனேஜராக, ஹெல்த் இன்சூரன்ஸில் பிரான்ச் மேனேஜராக இருந்து நான் அதில் வெளியில் வரேன். அப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் என்னுடைய கல்வி எங்கே பயன்பட்டது? நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒன்று நடக்கும். நமக்கு இவ்வளோ திறமை இருந்தும் நம்மளால் ஏன் முன்னேற முடியலை, நமக்கு பின்னாடி இருக்கவெல்லாம் முன்னாடி போகிறான் அப்படிங்கிறபோது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது எல்லாரும் பார்க்க வேண்டியதில்லை. ஒழுங்காக லைஃப் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அதை கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஜோதிடத்தை பற்றி விளக்கம் கொடுத்தா, எப்பா என் பொழப்பு இருக்குது, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, அப்படி ஒரு ஓரம் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலை இல்லாமல் நமக்கு திறமை இருந்து ஏன் முன்னேற முடியலங்கிறப்போ ஒரு கொஸ்டின் வரும். எதனாலன்னு பார்க்கும்போது நம்ம இப்போ ஜோதிடத்துக்குள்ளே நான் போகிறேன். அப்போ ஒவ்வொரு இடத்துல நான் ஜோதிடம் பார்க்குறேன். அப்போ முதல்ல நான் ஒரு நாடி ஜோதிடம் வந்து திருச்சியில் பார்த்தேன். அவங்க வந்து என்னுடைய பேர், அப்பா அம்மா பேர் மொத்தத்தையுமே தான் வந்து சொன்னாங்க. பாஸ்ட்டு சொன்னாங்க, ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது. அப்புறம் ஃபீச்சர் சொன்னாங்க, அது எனக்கு சரியாக நடக்கலை. அப்போ நான் வந்து இது என்ன, ஏன்னா பாஸ்ட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர், ஏன்னா என்னுடைய பேர் வந்து காந்தி முருகேஷனுங்கிறது என் பேர். எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பேருமே வந்து வித்தியாசமான பெயர்களாக தான் அது இருக்கும். அதான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவோட பேர் வந்து கணபதி, அம்மாள் கிடையாது, கணபதி அம்மாள் கிடையாது. அப்போ ஆணோட பேர், அப்போ கருப்பையா கணபதி காந்தி முருகேஷன் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு இதில் ஆச்சரியம் வந்தது. அப்போ என்னடா இது, ஏதோ ஒன்று இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப நானும் இப்போ கம்பெனியாக போகிறேன், என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எதனால் நடக்குங்கிறப்ப இந்த ஜோதிடத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் வந்து அஸ்ட்ராலஜி படிக்கிறேன், அதில் பட்டம் வாங்குகிறேன். அப்போ தான் தெரியுது இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கல்விக்கும் தொழிலுக்கும் அதுக்கு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே நம்ம போக முடியும், இல்லாட்டி நம்ம அதுக்குள்ளே போக முடியாதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அவ்வளோ தெளிவாக அதில் அக்யூரேட்டாக நம்ம டேட் வைஸாக தசாபுத்திகள் இருக்குது இல்லையா, அந்த தசாபுத்திகள் அடிப்படையாக கண்டிப்பாக நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் அதை நான் எழுத ஆரம்பித்தேன். அதில் ஆன்மீகத்தை நான் எனக்கு சேர்க்க விருப்பம் இல்லை. ஏன்னா தெய்வத்தை நான் ஆரம்பத்தில் நானும் போய் வழிபட்டேன். என் வாழ்க்கை இப்படி இருக்கேன், என்னை மாற்றுன்னு சொல்லி நானும் எல்லாரும் போய் கற்றுனேன், கதறினேன். ஐயா சாமி எனக்கு மாற்றிருந்த வேலை கிடச்சிடணும், நான் வந்து பிரேக் இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு இதில் ரிசல்ட் வந்து நான் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆயிடணும், இப்படியெல்லாம் நான் கதறி பார்த்தேன். எதுவுமே நடக்கலை. அப்போ நமக்கு தனிநபருக்கு நம்ம கடவுளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்பயுமே. ஒரு இது தோல்வி அடைஞ்ச பிறகு இது எல்லாம் நன்மைக்கு, கடவுள் வந்து உனக்கான நல்லது தருவார், அப்படி இப்படின்னு நம்மளாம் தேத்தி கடவுளுக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்துட்டு நானும் தெரிஞ்ச வந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு, இங்கே ஒன்றும் விஷயம் இல்லை தம்பி, இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கணும், இந்த மாதிரி படித்து வளரணும், இந்த மாதிரி திருமணம் பண்ணணும், இப்படி குழந்தை பெற்றுக்கணும், இந்த நோய் வந்து இந்த வருடத்தில் நீ இறந்து போகணுங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. அதை விதி அப்படின்னா வந்து விதிங்கிறத வந்து ஒரு மடமை அப்படின்றாங்க. விதியோட தமிழில் தான் விதி, இங்கிலீஷில் அது ரூல்ஸ். அப்போ ஜாதகத்தில் இருக்க ரூல்ஸ் அதுபடி தான் அது நடக்குது. அப்படின்னா இந்த கட்டத்துப்படி நடக்குதா இல்லை நடக்கிறத நம்ம சொல்கிறாங்களான்றா, இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கணிதத்தில் நடக்கிறத சொல்கிறோம், கட்டத்தில் இருக்கிறது நடக்கலை. இந்த குழப்பம்தான் பிரச்சனை. இப்போ ஜோதிடத்தில் என்ன தான் தெரிஞ்சிக்க முடியும்? ஏன்னா நார்மலான ஒரு ஜோதிடத்தை கேட்குறப்ப என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், மரணம் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மரணத்தை நாங்கள் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு பகுத்தறிவாளராக உள்ளர போய் நிறைய வாழ்க்கையில் அடிபட்டு இதனால ஜோதிடம் மூலமாக போய் ஓகே இங்கே ஒரு சில உண்மைகள் இருக்குது, நீங்கள் கடவுளையும் அந்த சைடு ஒதுக்கி வச்சிட்டீங்க, சயின்ஸையும் இந்த சைடு ஒதுக்கி வச்சிட்டீங்க, இது ஒரு தனி சாப்டர், இந்த சாப்டரை நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜோதிடத்தை நீங்கள் பயின்றிருக்கீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜோதிடத்தில் என்ன தான் தெரிஞ்சிக்க முடியும்? எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுதுங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட மனைவி வருவா அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். இந்த மாதிரி கேரக்டரில் தான் வர முடியும். பிடிவாதம் பிடிச்சவன் என்கிட்ட வரவங்க நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து
பொதுவாக பேசுகிறப்ப சொல்லுவாங்களே, இவளை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நான் எப்படியோ போயிருப்பேங்க அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ கல்யாணம் பண்ணாலும் உன் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து இவங்க இன்னொரு பெண்கள்கிட்ட அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஒரு பெண்ணை கட்டிருந்தா நான் வந்து அப்படியே ராக்கெட் விட்டுருப்பேன், நான் வந்து இப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை அப்படி. இது எல்லாமே ஜோடனைகள் தான். ஆனால் ஜோதிடத்தில் என்னன்னா கரெக்டாக நம்ம அக்யூரஸியாக சொல்லிட முடியும். உனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் கல்யாணம். இப்போ டைவர்ஸ் ஆகும் அல்லது உங்களுக்கு திருமண முறிவு ஏற்படும் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் சொல்ல முடியுது. இதுக்கு பொருத்தமே பார்க்க வேண்டியதில்லை, ஜாதகத்தை பார்த்துனுமே தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து இவனுக்கு 2 தாரம், இவன் முதல் தாரம் இவனுக்கு ஒத்து வராதுங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி சிலருக்கு குழந்தை பிறந்தோடனே பிரிவு வருது, அதுக்கப்புறம் ஒரு ஏஜில் 50 வயசில் கூட பிரிவு வருது. அது எல்லாத்தையும் இந்த ஜோதிடத்தில் கணிக்க முடியுது. அதே மாதிரி இந்த நோய் வரக்கூடிய காலங்களை நம்ம கணிக்க முடியுது. முதுமை வருது, செத்து போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். எல்லாரும் 60 வயசுக்கு மேலே நோய் வருவாங்க அப்படிங்கிறது இல்லை, ஒரு 40 வயசுலேயே டெத் ஆகுறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம இதில் சொல்ல முடியுது. அப்போ இதில் ஒரு எல்லாமான விஷயமே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்தந்த இதிலே ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, நுரையீரலுக்கு வரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி திருமணத்திலே அவங்க அதவே பார்த்து அதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருப்பாங்க. நோய்க்குன்னு பார்த்து கரெக்டாக இந்தந்த நோய் வரும் அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கி ஜோதிடம் அதில் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. மருத்துவத்திலையும் அதை இணைக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இவங்களுக்கு அரசர்களுக்கெல்லாம் பார்த்தவங்க எல்லாருமே நோய் அதில் கண்டுபிடிச்சி அதுக்குரிய மருத்துவத்தை இந்த நேரத்தில் கொடுத்தா அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு அந்த புவியீர்ப்பு அதிகமாக இருக்கும், அதனால் கடல் அலைகள் மேல் நோக்கி உயருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ எந்த நேரத்தில் இந்த உணவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த பரிகார முறைகள் கூட வந்து உணவுகளை கொடுத்து அவனை திருத்துறதாக தான் இருக்குது. ஒருத்தன் அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை எப்படி மாற்றுவீங்க நீங்கள்? அவனுக்கு உப்பு, காரம், மிளகா இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சி போட்டு பண்ணணும். அதை என்ன பண்ணிடுறாங்க டெக்னிக்கலாக, உனக்கு வந்து 48 நாள் விரதம் இருக்கணும், அப்போ நீ இதெல்லாம் நீ இந்த உணவுகளை சாப்பிடு, இவன் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவான். இவன் எப்பயுமே ஒரு பழக்கம் 48 நாள் தொடர்ந்து பண்ணால் அதவே கண்டினியூ பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அந்த 48 நாள் சிஸ்டத்தை வச்சாங்க. அதை இப்போ நார்மலாக சொன்னோம்னு வைங்களேன் கேட்க மாட்டாங்க. அப்போ நீ ஒரு கோயிலுக்கு போ, அப்போ நீ விரதம் இருந்து நீ போயிட்டு வந்தனா உனக்கு பக்திங்கிறது வரும், மக்களோட போய் கலந்துரையாடு, அப்போ தான் உனக்கு ஒரு உளவியல் ரீதியாக மன ரீதியாக அவனை மாற்றுறதுக்கான விஷயங்களாக தான் பரிகாரமாக ஆரம்பத்தில் கொண்டு வந்தாங்க. இது இன்றைக்கி அது வியாபாரமாக போனனால தான் இதில் சிக்கல் வருது. இன்றைக்கி அந்த ஜோசியர் சொன்னார், நான் பரிகாரம் பண்ணேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு இப்போ கேஸ் போடுற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து பண்ணி போகிறாங்க, கடனை உடனே வாங்கி பரிகாரத்தை பண்ணிடுறாங்க, நடக்கலன்னே அதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா இவங்களோட மனநிலையை மாற்றிக்கிறது, அதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு ஆர்வம் உள்ளவங்க தான் அந்த ஜோதிடம் பார்க்க வருவாங்க. ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ங்கிற ஆர்வத்தை தாண்டி ஃப்யூச்சரில் இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்னா இது நடக்காமல் இருக்கணும், இல்லை இந்த விஷயம் நடக்காது அப்படின்னா அதை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பரிகாரம் பக்கம் வராங்க. அதனால தான் ஜோதிடர்களே அணுகுறாங்க. இப்போ நீங்கள் இப்படி ஒரு பகுத்தறிவுவாதியாக இருந்து ஒரு ஜோதிட முறையை இப்படி கையில் எடுத்துருக்கிறப்ப ஆன்மீகத்திலேருந்து விலகி இருக்கீங்க, சயின்ஸ்லேருந்து விலகி இருக்கீங்க, அப்போது ஒரு பரிகாரம்னே சொல்லாமல் ஒரு ஜோதிடரால் ட்ராவல் பண்ண முடியுமா? உங்கள் கிளைண்ட் எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? இப்போ என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன், இவ்வளோ தான் ஜோதிடம்ங்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வரிசையாக ஒரு 10-20 பேர் உட்காந்துருப்பாங்க, டக்குன்னு முடிச்சு விட்றது தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் என்னன்னா தொண்டை தண்ணி வைத்த கற்றுவேன், ஜோதிடம்ங்கிறது அப்படிங்க இப்படிங்கன்னு அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணி ஆரம்ப கட்டத்தில் நானும் இவன்ட்ட என்னடா அவன் கதையை சொல்லி சாவடிக்கிறேன் அப்படின்னு போனவங்களாம் இருக்காங்க. ஆனால் நாட்கள் போக போக இன்றைக்கி இந்த 30 வருஷத்தில் சரி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும், இவர் பரிகாரங்கிற ஏரியாவுக்குள்ளே அவர் போக மாட்டார், இதுதான் நடக்கும்னு தெளிவாக சொல்லிடுவார். ஏன்னா நான் ஒரு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க அவங்க போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த டைவர்ஸ் ஆனப்போ திரும்ப வந்து அழுதவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட முன்னாடியே பார்த்துட்டோம்னா அது அவங்களோட விதி. இப்போ நான் பெருமை அடிச்சுக்கிட்டு நான் சொல்கிறதே நடக்கும் அப்படின்னா நான் ஒன்றும் நீ கடவுளான்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நான் கடவுளும் இல்லை, கடவுளுக்கே நான் முரணாக தான் இருக்கேன். ஆனால் இதில் ஒரு ப்ரிடிக்ஷன் வருது, அதை யாராலையும் தடுக்க முடியலங்கிறதே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை ஒன்றுமே நம்ம தவிர்க்க முடியலை, அந்த ரூல்ஸ் படி அது நடந்துருக்கு. அதுதான் நான் கண்ட ஒரு விஷயம். இதில் கொஞ்சம் துல்லியமாக சொல்லப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ஜோதிடத்தையும் ஜோதிடர் மேலேயும் சில சந்தேகங்கள் வர வைக்கிது. பெரும்பாலான நபர்கள் பார்க்குறோம், இவர்கிட்ட போனோம்னா ரொம்ப 100% கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு. சில பேர் கிட்டத்தட்ட அவர் கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு. இவர்கிட்ட போனால் சுத்தமாக எதுவுமே அவர் சொல்கிறதுக்கும் நமக்கும் நடக்கிற சம்மந்தமே இல்லை. இது ஏன் இந்த வேரியேஷன்ஸ் வருது? இது அவங்க சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்து தான்.
ஜோதிடர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்களோட அனுபவமும் அவங்க வந்து கற்றுக்கிட்ட முறை மட்டும்தான் அது காரணம். இப்போ ஜாதகத்தில் சொல்கிறோம், பொதுவாக இந்த ஜோதிடத்தில் எல்லோரும் யூடியூப்பில் சொல்லிடுறாங்க, சூரியன் புதன் சேர்ந்தா குடும்பத்தில் அவங்க அந்யோன்யமாக இருக்க மாட்டாங்க, குரு செவ்வாய் சேர்ந்தால் டைவர்ஸ் ஆயிரும். இதெல்லாம் வந்து பொதுவாக சில விஷயங்களை இப்போ யூடியூப் சேனல்களில் ஜோதிட வகுப்பு எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சொல்லி கொடுக்குறத வந்து அறகுறையாக அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. யாருமே அன்னப்பறவைலாம் கிடையாது இங்கே. ஏன்னா எல்லாருமே அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வத்தினால தான் இவங்க இந்த ஜோதிட வகுப்புகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது. எல்லோரும் அதை கற்றுக்கிறதுக்கு பைசா செலவழிக்கும். முதல்ல ஜோதிடம் சொல்கிறதுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஜோதிடம் சொல்லி கொடுக்குறதுக்குன்னு இதை வந்து சேனலை வந்து பயன்படுத்தக்கூடியதை நான் பார்க்குறேன். இப்போ பொதுவாக இந்த ஜோதிடத்தை மறைமுகமாக வச்சுக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம்னு நமக்கு வந்து கண்டிப்பாக படுது. ஏன்னா ஜோதிடம் மறைபொருளாக இருந்த வரைக்குமே அதுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். இது தேவ ரகசியம் அப்படியெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. நானும் அதில் முரண்பட்டேன். என்ன பெரிய தேவ ரகசியம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த 7 சனி இதிலெல்லாம் வந்து அவங்க பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு நானும் உணர்ச்சி பொங்க எல்லாருக்கும் ஜோதிடம்ங்கிறது அவசியம் அப்படிங்கிறத நான் முதல்ல நினச்சேன். ஆனால் இன்றைக்கி பார்க்குறப்ப இவ்வளோ குளறுபடிகள் நடக்கிறப்ப உண்மையிலே ஜோதிடத்தை அவங்க கரெக்டாக தான் வச்சுருந்துருக்காங்க. சிலர் மட்டுமே பார்த்தாங்க, சிலர் மட்டுமே வச்சு இவ்வளோ குழப்பத்தையும் இன்றைக்கி வீட்டுக்கு இந்த குழப்பம் வந்துருச்சு. அதுக்கு போனதுக்கு காரணம் வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக்கக்கூடிய பிரச்சனை தான். அதுக்கு இவங்க கற்றுக்கணும்னு நினச்சா ப்ராப்பராக ஒருத்தட்ட சேர்ந்து கற்றுக்கணும். இவங்க இஷ்டத்துக்கு பொழுதுபோக்காக அதை கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது இன்னும் ஒரு 5 வருஷத்தில் ஜோதிடம் வெறுக்கப்படும். ஓகே, உங்களோட அனுபவத்தில் நீங்களும் நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது ஜோதிட கணிப்பில் தவறாக இருந்து உங்களோட கிளைண்டே ஏங்க நீங்கள் சொன்னீங்க எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்ல நிறைய நபர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறப்ப உங்களோட ஜோதிட கணிப்பு ஏன் தவறுனுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நிறையா ஒரு குழந்தைக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆனால் பெண் குழந்தை பிறக்கும். அப்போ அந்த ஜோதிடத்தை எடுத்து கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்தா அந்த இதில் வந்து மிஸ்டேக் வந்து கணிச்சவர் தான் தவறாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் திருமணத்தில் அவங்க வந்து டைவர்ஸ் ஆகும். பார்த்தா பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஜாதகத்தில் தான் அது வந்து இருக்குது. இவனுக்கு 1 தாரமாக 2 தாரமானு ஜாதகத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணங்கிறத அந்த நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த ஜாதகம் எனக்கு வேணாங்கன்னு ஒதுக்கி வைக்கலாம். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இப்போ பொதுவாக கல்யாணம் அப்படின்னா உயரமாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும், அந்த பையன் வந்து அப்பா அம்மா வந்து இருக்கணும், ஆனால் அவன் கூட இருக்கக்கூடாது, பணம் அதிகமாக காரு பங்களா சொந்த வீடு இப்படியெல்லாம் இருக்கணும்னு இவங்க வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. தகுதிக்கு மீறிய ஆசை. இப்போ கேட்கும்போது என்ன சொல்ல, தாமதமாக கல்யாணம் பண்ணால் நான் நினச்ச மாதிரி ஒரு வரன் இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், பிதிர் தோஷம் அப்படின்னு அந்த கிரகங்கள் கெட்டு போய் இருந்தால் திருமணத்தை அது தாமதப்படுத்துது. ஒவ்வொரு தோஷத்துக்கும் வருடங்கள் தள்ளி போகுது. முன்னாடி அந்த காலத்துலலாம் 15 வயசில் கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 17 வயசில் கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் மேஜரான பிறகு கல்யாணம் பண்ண ஒரு டயத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் திருமணங்கிறதெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி 27, 29 திருமணம் வந்து தள்ளி போகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தோஷங்கள் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணாலும் பண்ணலைனாலும் இவருக்கு இருதாரம் இருந்தால் இருதாரம் இருக்கிறதா. அப்போ ஜோதிட கணிப்புகளில் வேணால் தவறு இருக்கலாம், ஆனால் வந்து ஜோதிடத்தில் அக்யூரேட்டாக நம்ம சேர்த்து இணைச்சோம் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பகுத்தறிவாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜோதிடத்துக்குள்ளார அப்படி ட்ராவல் பண்ணுறப்ப ஜோதிடர்கள் மேலே சில வருத்தங்கள் இருக்கும். ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு மாதிரி ஒரு பல்வேறு கோபங்கள் வரும். மக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஏமாத்துறீங்களே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஜோதிடர்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன அட்வைஸாக இருக்கும்? நான் முதல்ல ஜோதிடர்கள் மேலே எனக்கும் கோபம் வந்தது. அறகுறையாக ஜோதிடம்னு சொல்கிறாங்க, அவங்க பொருளாதாரத்துக்காக இது சொல்கிறாங்க அப்படிலாம் எனக்கே ஒரு கோபம் இருந்தது, உண்மை தான். ஆனால் நம்ம போக தான் தெரியுது மக்கள் தான் வந்து தப்பானவங்களாக இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா பரிகாரம் சொல்கிற ஜோதிடரை தூக்கி கொண்டாடுறாங்க, பரிகாரமே இல்லை இதுதான் நடக்குதுன்னு சொல்கிறவங்கள ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்போ நமக்கு இது வேண்டாத வேலை. இன்னொருத்தரோட தொழிலில் நம்ம ஈடுபடுறோம், ஒருத்தரோட தொழிலை தடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அது கோபம் வருது. அப்போ உனக்கு சம்பாதிக்க தெரியலனா நீ விலகி நின்றுக்க, இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் வந்து ஏமாளி, ஒரு அப்பாவி அப்படின்னு நம்ம விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியதே இல்லை. அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க தப்பு பண்ணிவிட்டு
பரிகாரத்தின் மூலமாக அவங்க தவறுகளை நியாயப்படுத்துறதுக்காக மட்டும்தான் போகிறாங்க. அப்படி இருக்கவங்க அப்படியே இருக்க தான் நல்லது. அவங்க பணம் இழந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துறோம்னு நம்ம இறங்குறது முட்டாள்தனங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அதனால் மக்கள் தெளிவானவங்க, அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளவோ நல்ல கருத்துக்களை நம்ம சொல்லி ஒரு வீடியோ பதிவுங்கிறது போடுறோம். ஆனால் இந்த நிலச்சரிவு வந்துருச்சு, நீங்கள் மக்கள்லாம் வந்து இந்த வருஷ கடைசியில் இறந்து போவீங்க, அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோவுக்கு அதிகமான வியூஸை நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு பொறுப்போட நீங்கள் இப்படி இருக்காதீங்க அப்படின்னா நம்மளை முட்டாளாக்கிட்டு போயிடுறாங்க இந்த மக்கள். உருமாறி கொண்டிருக்கிற இந்த ஜோதிடம் மேலேயும் ஜோதிடர்கள் மேலேயும் குறிப்பாக மக்கள் மேலேயுமே சில கோபங்களை நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை பார்க்க முடியுது. இன்னும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து கலந்தாலோசிப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.